ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.7 அறிமுகம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? முருடுகளை விகிதப்படுத்துதல். எப்படி முருடுகளை நம்ம விகிதப்படுத்தலாம்? விகிதமுறா எண்களது முருடுங்கிறது, அதை நம்ம எப்படி விகிதப்படுத்தலாம்? கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பை விகிதமுறு எண்ணாக மாற்ற அதை எந்த உறுப்பால் பெருக்க அல்லது வகுக்க வேண்டுமோ அந்த உறுப்பு கொடுக்கப்பட்ட உறுப்பின் விகிதப்படுத்தும் காரணி. ஒரு எண் கொடுத்துருக்காங்க, ஒரு முருடு கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணை நம்ம எப்படி எந்த எண்ணால பெருக்குனா அதை நாம முழு விகிதமுறு எண்ணா மாற்ற முடியுமோ அந்த காரணி தான் விகிதப்படுத்தும் காரணி. கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பை விகிதமுறு எண்ணாக மாற்ற அதை எந்த உறுப்பால் பெருக்க அல்லது வகுக்க வேண்டுமோ அந்த உறுப்பு அந்த கொடுக்கப்பட்ட உறுப்பின் விகிதப்படுத்தும் காரணின்னு சொல்லப்படுது அப்படின்றாங்க. ஓகே, எடுத்துக்காட்டுகள். √3 விகிதப்படுத்தும் காரணி √3. 2 √3 பெருக்குனா என்ன ஆயிரும்? 3ன்னு ஆயிரும். ஏன்னா √3 × √3 √9 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3. இது ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு ஆயிரும். அப்ப √3 விகிதப்படுத்தும் காரணி என்னது? இன்னொரு √3. ஓகே, அடுத்தது பாருங்க. 7th ரூட் ஆஃப் 5⁴. 5⁴ இருக்கு, அது 7. அதனுடைய இது வரிசை 7ஆ இருக்கு. அப்ப என்ன போட்டோம்னா எதை விகிதப்படுத்துற காரணியா மாத்திரம்னா எதை பெருக்கணும் அப்படின்னா 5⁻3 பெருக்கணும். ஏன்? அப்பதான் என்ன ஆகும்? ஏற்கனவே 5⁻4 இருக்கு. இப்போ ஒரு 5⁻3 போட்டோம்னா 5⁻7 ஆகி 7 ரூட்டு வெளியே 7க்கு 7 அடி ஆகி 5ன்னு ஒரு விகிதமுறு எண்ணாக மாறும். ஓகேவா? அப்ப எந்த எண்ணால நம்ம பெருக்கணும்னா அது முழு விகிதமுறு எண்ணா மாறுதோ அதுதான் அதனுடைய விகிதப்படுத்தும் காரணின்னு சொல்றோம். சிந்தனை களம். மேலே கண்ட எடுத்துக்காட்டு 1ல் √12 என்பதும் ஒரு விகிதப்படுத்தும் காரணியான்னு கேட்கிறாங்க. எடுத்துக்காட்டு 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? √3ன்னு கொடுத்துருந்தாங்க. √3 விகிதப்படுத்தும் காரணி நம்ம √3ன்னு சொன்னோம். இப்போ 12 அதை விகிதப்படுத்தும் காரணியான்னு கேட்குறாங்க. √3 √12 பெருக்கும். பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? √12 3 36ன்னு கிடைக்கும். 36 வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா 6 ஒரு விகிதமுறு எண்ணா மாறும். ஆம் என்பதும் ஒரு விகிதப்படுத்தும் காரணியா? ஆம். சரியா? பெருக்கி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. √3க்கு வேறு ஏதேனும் எண்கள் விகிதப்படுத்தும் காரணியாக இருக்க முடியுமா? நிறைய எண் இருக்கும், எவ்வளவோ எண் இருக்கு. 3 எந்த எண்ணால பெருக்கிறோமோ அது முழுசா வர்க்கமூலம் எடுக்கக்கூடிய எண்கள் எத்தனையோ இருக்கு. இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த √3 √27 பெருக்கணும். பெருக்குனா என்ன ஆகும்? 3 21 மிச்சம் 2, 3 6 2 8, 81 வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா 9. இதே போல √3 எந்தெந்த நம்பராலெல்லாம் பெருக்கணும்னா அது முழு வர்க்கமா மாறுதோ அதெல்லாமே இதனுடைய விகிதப்படுத்தும் காரணியாக இருக்க முடியும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்ப ஏதேனும் எண்கள் விகிதப்படுத்தும் காரணியாக இருக்க முடியுமானா முடியும். எண்ணற்ற எண்கள். ஓகே, அடுத்து எடுத்துக்காட்டு 7√5³ வேறு ஏதேனும் எண்கள் விகிதப்படுத்தும் காரணியாக இருக்க முடியுமா? இப்ப 5⁻3 அப்படின்னா அதுக்கு 5⁻4 போட்டோம். ஸோ 7th ரூட் அப்படிங்கல 7th ரூட் ஆஃப் 5⁻7 வெறும் 5ன்னு வந்துச்சு. இப்ப இதவே டபுள் ஆக்கி பார்த்தோம். இதுவே நம்ம டபுள் ஆக்குவோம். என்ன ஆகும்? 7வது ரூட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 5⁻3 அப்படின்னு சொன்னா இது இப்ப 7ஆல வகுப்படக்கூடிய எண் என்னன்னு பாருங்க. ஓரேழு ஈரேழு 14 வர்றாப்புல. இங்க ஆல்ரெடி 3 இருக்கு. ஸோ 5⁻11 போடும். போட்டோம்னா என்ன ஆகும்? 7th ரூட் ஆஃப் 5⁻14. 7க்கும் 14க்கு அடியாகி 5² 25ன்னு ஒரு விகிதமுறு எண்ணா நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இருக்க முடியும். வேறு ஏதேனும் எண்கள் விகிதப்படுத்தும் காரணியாக இருக்க இயலுமானா இயலும். போட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ நான் எழுதி காமிச்சது 5⁻11 போட்டோம்னா சரியா? ஓகேவா? 5⁻11 7th ரூட் ஆஃப் 5⁻11 ரெண்டையும் பெருக்கையில 7th ரூட் ஆஃப் 5⁻14 ஆகி 5² வந்து. ஓகே, அப்ப 25 ஒரு விகிதமுறு எண்ணா. விகிதப்படுத்தும் காரணி இதே போல நிறைய எழுதலாம்.
7னுடைய மடங்கு வர்ற மாதிரி முருடை கொண்ட ஒரு விரிவாக்கத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விகிதப்படுத்தும் காரணிகள் இருக்கும் பொழுது, அப்ப நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம், ஒண்ணுதான் கிடையாது, நிறைய எண்ணற்ற எண்கள் இருக்கு. அவற்றுள் மிகச் சிறியதை விகிதப்படுத்தும் காரணியாக கணக்கிடுவதற்கு நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஏதேனும் பயனுண்டா? எப்பவுமே கால்குலேஷன்ல நம்ம ஈஸியஸ்டா பண்ணணும் தான் நினைப்போம், எளிமையானதாக இருக்கணும் தான் நினைப்போம். பெரிய எண்ணை எடுத்து பெருக்கிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சின்ன நம்பரை எடுக்கும் பொழுது அது ஈஸியா எளிமையானதாக நமக்கு இருக்கக்கூடிய காரணம் தான் அதுக்கு பயனுண்டான எளிமையா காரணம், எளிமைதான் காரணம். ஈஸியா செய்யறதுக்கு தான் சின்ன நம்பரை தூக்குறோம். எத்தனையோ பெரிய நம்பர் கோடி வரைக்கும் கூட இருக்கலாம், ஆனா ஏன் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எடுக்கிறோம்னா கால்குலேஷனுக்கு ஈஸியா. அவ்வளவு. முன்னேற்றத்தை சோதித்தல். கீழ்காணும் ஒவ்வொன்றிற்கும் விகிதப்படுத்தும் காரணியை கண்டறிந்து அவற்றை சரிபார்க்க. இப்ப √18 இருக்கு. √18 எந்த எண்ணால பெருக்குனா முழுசா விகிதமுறி என்ன மாறும்? இப்போ √2 பெருக்கு. அப்ப என்ன ஆகும்? 12 36, √36 விகிதப்படுத்துன்னா 6. ஸோ இதனுடைய விகிதப்படுத்தும் காரணி என்னது? √2. ஓகே. அடுத்து இங்கே வரும் 5ங்கிறது முழு எண் 12. 12 √12 அது எதால பெருக்கணுமா? √3ஆல பெருக்கணும்னா 12 3 36 ஆயிரும். ஸோ 36க்கு வர்க்கம் எடுத்தா 6ன்னு ஆயிரும், எடுக்க முடியும். ஸோ இது விகிதப்படுத்தும் காரணம். இதுக்கு வருவோம். கியூப் ரூட் ஆஃப் 49. 49னா 7 49ன்னு போடணும். அப்ப இன்னொரு 7 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 3 7க்கு ஒரு 7 எடுத்துடலாம், கனமூலம். ஸோ 3 7 வேணும், இன்னொரு 7 இருந்தா சரியா இருக்கும். ஸோ இது கியூப் ரூட் ஆஃப் 7 இதனுடைய விகிதப்படுத்தும் காரணி. புரியுதா? முழு நம்பரா அதை மாற்றி காமிக்கணும். விகிதமுறி எண் இங்க வருவோம். 1/√8ன்னு இருக்கு. இதை √2ஆல பெருக்கி பார்ப்போம். இதை √2ஆல 1/√2ஆல இது எதால பெருக்கணும்? 1/√2ஆல பெருக்கணும்னா 1/√16 1/4ன்னு விகிதமுறி. ஓகே. ஸோ இதனுடைய விகிதப்படுத்தும் காரணி 1/√2. சரியா? கீழே தான் இருக்கு, அதனால கீழே. ஓ, விகிதப்படுத்தும் காரணிகள் எதுன்னு கேட்குறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஆன்சர்ஸை மட்டும் எழுதிடுங்க. இதெல்லாம் போட்டோம்னா முழு விகிதமுறி என்ன மாறுமோ அதை மட்டும் வந்து. இதுக்கு √2, இதுக்கு √3, இது கியூப் ரூட் ஆஃப் 7, இதுக்கு 1/√2. ஓகே. இணை முருடுகள் அப்படின்னா என்ன? 3 + √2 என்பதன் விகிதப்படுத்தும் காரணியை உம்மால் ஊகிக்க முடிகிறதா? வெறும் முதல்ல விகிதமுறை எண் மட்டும் முருடு மட்டும் இருந்துச்சு, அதுக்கு கண்டுபிடிச்ச விகிதப்படுத்தும் காரணி. இப்போ ஒரு விகிதமுறி எண்ணும் ஒரு விகிதமுறை எண் முருடும் இருக்கு. இதை எப்படி நம்மளால்? இந்த முருடானது ஒரு விகிதமுறு பகுதியையும் ஒரு மூல குறியீட்டு பகுதியையும் கொண்டுள்ளது. இந்நிலைகளில் விகிதப்படுத்தும் காரணி ஒரு சிறப்பு மிக்க வடிவமாகும். என்ன வடிவம்? 3 + √2 விகிதப்படுத்தும் காரணி 3 - √2. இது எப்படி நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னா a + b × a - b. ஃபார்முலா என்ன? a² - b². ஸோ 3² 9000, √2² 2000 கழிச்சோம்னா முழு நம்பர் ஒரு விகிதமுறு என்ன மாறிடும். ஸோ இணை முருடுனா என்ன அப்படின்னா a, b என்பன விகிதமுறு எண்கள் எனில் a + √b இன் விகிதப்படுத்தும் காரணி என்ன? அப்ப என்ன ஆகும்? a - √b. ஒரு குறி நடுவுல இருக்க அந்த குறியை மட்டும் சரி பார்க்க. a, b என்பதன் விகிதமுறு எண்கள் எனில் √a + √b என்பதன் விகிதப்படுத்தும் காரணி எது? √a - √b என்பது சரியா அல்லது -√a + √b என்பது சரியா ஆராய்கன்னு சொல்றாங்க. இப்ப √a + √b இருக்கு. இதனுடைய இணை முருடு என்னன்னு பார்ப்போம். அவங்க எது சரி, இதுவான்னு செக் பண்ண. இப்போ இதை எழுதுறேன். இது ஒரு இணை முருடு. இது என்ன ஃபார்முலா இருக்கு? இது a + b × இது a - b இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்? a² - b²ன்னு எழுதலாமா? ஸோ இது a ஆயிரும், இது b ஆயிரும். ஸோ இது இதனுடைய இணை முருடு. இது சரி. இது சரியான அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். √a + √b -√a + √b அப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிளஸ்ல தானே இருக்கு. a + b தான், b + a தான். இதை நம்ம இப்படி எழுதலாமா? இதை எப்படி எழுதுறோம்? இடம் தான் மாத்திருக்கோம், எந்த குறியை நம்ம மாத்தல.
ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதை ஏயாவும் இதை பியாவும் மனசுக்குள்ள நினச்சிட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கல. ஸோ ஏ ஸ்கொயர்டுன்றது பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஸோ பி மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ எப்படினாலும் ஒன்று தான், இதுவும் சரி இதுவும் சரி அப்படின்னு சொல்லி ஆராய்கன்னு சொல்கிறாங்க, செக் பண்ணிப்பார். ஓகேவா? அடுத்தது ஏ பிளஸ் ரூட் பி மற்றும் ஏ மைனஸ் ரூட் பி என்ற வடிவத்தில் உள்ள முருடுகள் என்ன முருடுகள்? இணை முருடுகள். அப்போ ஒன் வேர்டில் கொடுப்பாங்க, ஏ பிளஸ் ரூட் பியின் இணை முருடு என்னன்னா ஏ மைனஸ் ரூட் பி, அவ்வளோதான். ரூட் பி பிளஸ் ஏயின் இணை எது அப்படிங்கிற என்ன வரணும்? ஏ மைனஸ் ரூட் பின்னு இருக்கணும், அவ்வளவுதான் என்பது சரியா? இடம் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் ஏ முன்னாடி எழுதி மைனஸ் ரூட் பி பின்னாடி எழுது, தட்ஸ் ஆல் என்பது சரி. முருடுக்கு முன்னால் உள்ள குறியை மட்டும் மாற்றணும், இதுதான் ரூட் பிங்கிறது தான் முருடு. ஸோ அதனுடைய குறியை மாற்றினாலே போதும். முருடுக்கு முன்னால் உள்ள குறியை மாற்றுவதன் மூலம் அந்த எண்ணின் இணை முருடை நாம் பெறலாம் என்பது அறிய முடிகிறது. ஓகேவா? அப்ப இணை முருடுன்னா என்ன? அந்த முருடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளஸ்ஸா இருந்தா மைனஸா போடு, மைனஸா இருந்தா பிளஸ்ஸா போட்டுற முடியும், அவ்வளவுதான்.